இப்போ அடுத்தாப்புல ஸ்ரீ ஆதிசங்கரின் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரம். சதா பால ரூபாபி விக்னாத்ரி ஹந்திரி அப்படின்னு கேட்டிருப்பேன். மகாதந்தி வக்ராபி பஞ்சாஸ்யமான்யாம் விதித்ராந்தி மிருக்யா கணேசா பிதாமே விதத்வாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்தி. இதுக்கு மீனிங் என்னன்னா, ஸ்ரீ கணேசன் எப்போதும் குழந்தை வடிவோடு இருப்பவன். தனது பக்தர்களுக்கு உண்டாகும் மலை போன்ற இடையூறுகளை பொடி பொடியாக்கும் வலிமை கொண்டவன். பெரிய தந்தங்களை உடைய யானையின் முகம் கொண்டவன். 5 முகங்களை உடைய பரமசிவனின் அன்புக்குரியவன். பிரம்மன், இந்திரன் முதலான தேவர்களால் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் பொருட்டு தேடிச் சென்று வழிபடப்படுபவன். ஒப்பில்லாதவன், மகிமை வாய்ந்தவன், மங்களமான வடிவத்தை உடையவன். அவ்விநாயகன் எனக்கு ஞானம் என்னும் பெரும் செல்வத்தை அருள்வானாக அப்படின்னு வேண்டி நம்ம ஆரம்பிக்கிறோம். ந ஜானாமி சப்தம், ந ஜானாமி சார்த்தம், ந ஜானாமி பத்யம், ந ஜானாமி கத்யம். சிதேகா ஷடாஷ்யா ஸ்ருதி தியோததே மே முகாந்தி ஸ்ரந்தே கிரசசாபி சித்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செய்யுளுக்குரிய இலக்கண வகையையோ இசையையோ வசனம் சொல் பொருள் என இவை எதையுமே நான் அறியாதவன். ஆனால் என்னுள் ஒளி உமிழும் ஒரு ஞான வடிவம் 6 முகங்களுடன் விளங்கி தோன்றுகிறது. அதனாலேயே என் வாயிலிருந்து அழகான சொற்கள் வந்து உதிர்கின்றன. அப்பெருமானை பற்றி ஸ்லோகங்களாடிய வாக்குகள் என்னால் பாடப்படுகின்றன. இது ஒரு ஆச்சரியமே அப்படிங்கிறார் ஆதிசங்கரர். முருகப்பெருமானை போற்றி துதித்தது அப்பெருமானோட பேரருள் மட்டுமே, தனது வல்லமையால் அல்ல என்பதை இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக உணர்த்துகிறார். அடுத்தாப்புல சொல்கிறார். நெக்ஸ்ட் 2 அடுத்த வீடியோவில் 2 தான் வீடியோ போட முடியும். ஓகே. முருகா முருகா, என் பின்னால் ஸ்க்ரீன் பார்த்தேளா, ஃபுல் முருகன். எங்கள் இடத்துல எல்லா இடத்துலையும் முருகன். முருகன் என் லைஃப்லேயே வந்திருக்கார். ஸோ நான் பார்த்த கடவுள் முருகன், உணர்ந்த கடவுள் முருகன், எல்லாம் முருகன். ஓம் சரவண பவா. எவ்வளோ பெரிய அருள்!